ஏங்க இது இந்தியா சினிமாலே அசுரனுக்கு அடுத்து ஒரு படம் அடுத்து பேசப்படும்னா தலைவருக்கு கேப்டன்ல பாத்தீங்கன்னா அப்படி நெருப்பா பழையுது. தேட்டரே எரிஞ்சிருமோன்ற மாதிரி இருக்கு. தலைவருக்கு கெட்டப் எல்லா படத்துலயும் சூட்டபிள் தாங்க. இந்த கெட்டப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சும்மா சாதாரணமா கெட்டப்ல தான் இருக்காரு. ஆனா அவரு நடா இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா அந்த கெட்டப்பே தூக்கி சாப்பிடும். வேற லெவலா இருக்கு. அடுத்த எல்லா அவார்டையும் எடுத்து வச்சு சொல்லியிருக்க. இந்த கேப்டன் அவார்டு பூரா முடிச்சிரு. பொங்கல் கேப்டன் பொங்கல் தான். தலைவர் படம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பொங்கல் தலை பொங்கல், தளபதி பொங்கல் எல்லாம் இல்ல, தனுஷ் பொங்கல். இது நாங்க மட்டும்தான். இதுல கோயிலுக்கு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கடவுளை பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது மேல என்ன வேணும் சொல்ல? தலைவர்ன்றது என்ன சொல்றது, உயிர் மாதிரி அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல, துடிக்குது ஆட்டெல்லாம். வேற தலைவர் வேற தலைவர் என்ன போதான் தலை வாய்க்க. தலைவர் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. யாரு வந்தாலும் எங்க மவுசே கிடையாது. தெளிவா பொங்கலுக்கு நாங்க மட்டும் தான் பண்ணுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எங்க தலைவர் தான் தலைவர், வேற எதுவுமே கிடையாது. தனுஷ் அண்ணா மட்டும் தான் பேசுவாரு, வேற எதுவுமே இல்ல. இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கேத்த ஒரு படமா இது அமையும் நான் எதிர்பார்க்கறேங்க. இல்ல அது எப்படி சொல்றது, நான் அவர் படம் அதிகம் பார்த்தது இல்ல. சூப்பரா நடிச்சிருக்காரு. சட்டு ஃபுல்லா தலைவர் தான். நாடி நடுமை எல்லாமே தலைவர் தான். ரொம்ப பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். தரம் பண்றோம். படம் இன்னும் பேசும், ரொம்ப நாள் பேசும். எவ்வளவு நாள் பேசும் தெரியாது, அந்த அளவுக்கு பேசும். ரொம்ப நாள் பேசும் படம். தனுஷ்காக தான் நாங்க எதிர்பார்த்தே வந்தோம். அது பார்த்தது ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெரி ஒரு கால் எடுத்து வச்சாவே அவர் செம்ம லுக்கு தான். தலைவர் எப்பவுமே மாஸ் தான். வெயிட்டிங். அவர் வரும்போதே அப்படியே இதா இருக்கு. அவர் வரும்போதே எப்பவுமே மாஸ் தான். அவருக்கு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு தான் எப்பவுமே வெயிட்டிங். கோரியோகிராஃபியா இல்ல, டைரக்டர் ஆல்ரெடி 2 படமும் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இதெல்லாம் பண்ணிருப்பாரு. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா பண்ணிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, படம் பயங்கரமா இருக்கும்.